வணக்கம் நண்பர்களே. மணல் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் இன்று சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு செய்தி கூறுகிறார். ஒரு குவாரியில் இவர்கள் ரெய்டு செய்கிறார்கள். யார்? கனிம வளத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் ரெய்டு செய்கிறார்கள் என்றால் முதலில் பிடிக்கப்படுவது லாரிகள். அந்த லாரி டிரைவர் மிக எளிமையாக பிடிபட்டு சிறைக்கு அனுப்பிவிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த லாரி ஓனர். எங்கேயுமே குவாரி ஓனர்களை கைது செய்ததாக வரலாறு இல்லை. இந்த ரகசியம் என்ன? என்ன ரகசியம்? ஏன் குவாரி ஓனர்களை இவங்க கைது பண்ணுறதில்ல? ஆக்சுவலாக பார்த்தா கனிம வள கொள்ளையடிப்பது முதலில் அமைச்சருடைய குற்றம். ஆமாம், முதல் நாள் உடைக்கும் பொழுதே அவருக்கு செய்தி போய்விடும். ஒன்றும் செய்தி தெரியாமல் அவர் வீட்டில் தூங்கிட்டு இருக்க மாட்டார். தூங்கிட்டு இருந்தால் அவர் அமைச்சரே இல்லை. அவர் தெரிந்தே அனுமதிக்கிறார் என்பதால் முதல் குற்றவாளி இதில் அமைச்சர் தான். இதையும் கண்டும் காணாமல் இருக்கும் முதலமைச்சர் அதுக்கடுத்த குற்றவாளி. இவர்களை விட்டு விடுங்கள். முதல்ல களத்தில் இருப்பது யார்? அந்த கொள்ளையடிக்கப்பட்ட கனிம வளங்களை ஏற்றி செல்லும் லாரிகளை பிடிக்கிறார்கள். லாரி டிரைவரை இமிடியேட்டாக, ஏன்னா அவங்களை ஏழ்மையானவர்கள், அவர்களை எளிதாக சிறைக்கு அனுப்பிவிட முடியும். அதற்கு பிறகு கொஞ்சம் மெனக்கிட்டாங்கன்னா லாரி ஓனர் போயிடுவார். இவங்க 2 பேரும் கட்டாயம் அனுப்பிச்சிட்டாச்சுன்னா அடுத்து யாரை பிடிக்கணும்? குவாரி ஓனரை. ஆனால் இது வரைக்கும் குவாரி ஓனர் அரெஸ்ட் ஆனதா ஒரு ரெக்கார்டு காட்டுங்க. இதை கேட்குறது யார்? தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜா. ஆக லாரி டிரைவரும் லாரி ஓனரும் பிடிபடுறாங்க. ஏன் க்ரஷர் ஓனரை, குவாரி ஓனர்களை நீங்கள் கைது செய்வதில்லை? ரகசியம் என்ன? அந்த கனிம கொள்ளை எந்த குடும்பத்திற்கு செல்வதால் இவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள்? நாம் எந்த மாதிரி அபாயகரமான நாட்டில் வாழ்கிறோம்? ஐயா, அது ஒரு நாள் நடந்தாலும், ஒரு வருஷம் நடந்தாலும், ஏன் இதுக்கு முன்னாடி நடக்கலையா, 2018 நடக்கலையான்னு சொல்லி கேவலமாக துப்பு இல்லாமல் பேசுகிற ஆட்கள்லாம் இங்கே இருக்காங்க. இந்த கட்சி சார்ந்தவங்களாம் இருக்காங்க. ஒரு துப்பு இருக்காது. அப்படியே கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி நடக்கலையா, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு. இதையும் கேட்டுட்டு நம்ம 5 வருஷத்துக்கு அப்புறம் ரோட்டு போடணும். அன்னைக்கு வேறு மாதிரி பேசுவாங்க. ஐயா, கொஞ்சம் கவனமாக இருக்கேன். எல்லாரையும் நான் கைகூப்பி கேட்பது, என்னோடய சேனலுக்காக நீங்கள் பார்க்காதீங்க. நம் குழந்தைகள், நம்மளுடைய வாரிசுகள், நம்ம அடுத்த தலைமுறை வாழக்கூடிய இந்த இடத்தை கொள்ளையடித்து சூறையாடிக்கிட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம். அட்லீஸ்ட் திருந்துங்க. அடுத்து வரணும்னு நினச்சா திருந்துங்க. வேறு எதுக்கு தேய்ச்சி தொலைக்கிறீங்களோ இல்லை, வரணும், அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினச்சா திருந்தலாம் இல்லையா? சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோக்கள் வரும். இதை பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நல்லது.